Hello students. So நம்ம chemical kinetics unitல இப்போ என்ன பார்க்க போறோம்னா T half பத்தி பார்க்க போறோம். So T half அப்படினாலே half life period. Okay? இந்த half life period ஓட simple T half அப்படினு சொல்லுவாங்க. So என்ன definition பார்த்தோம்னா the time required for the reactant concentration to reach one half of its initial value. ஒரு reaction இருக்கு, அந்த reaction உடைய concentration பகுதியா குறையிறதுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படுதோ அதுதான் T half அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம கையில ஒரு 6 ஆப்பிள் இருக்கு அப்படின்னா 6ல பாதி வந்து 3, அந்த 3 ஆப்பிள சாப்பிடுறதுக்கு நம்ம எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோமோ அதுதான் T half. இந்த டெஃபினிஷன் தான் லாஸ்ட் இயர்ல கேட்ட 1 மார்க் क्वेश्चन சரியா பப்ளிக்ல. இப்போ இந்த T halfக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் ரியாக்ஷன் பார்த்தோமா, அதே மாதிரி ஜீரோ ஆர்டர் பார்த்தோமா, இந்த ரெண்டு ரியாக்ஷனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ரைட்டா. சோ அதுக்காக ரிலேஷன்ஷிப் பிட்வீன் T half and ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கைனெடிக்ஸ், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் எழுதிக்கலாம். ஓகே, கைனெடிக்ஸ் வேண்டாம், கான்ஸ்டன்ட். சோ இதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்டோட ஈக்குவேஷன் தேவை. சோ நம்ம என்ன எழுதணும்? K equal to 2.303 by T into log of A0 ஓட concentration by A ஓட concentration. So இந்த ஈக்குவேஷன் நமக்கு கண்டிப்பா இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சம் எல்லாத்துக்குமே நம்ம இதை தான் யூஸ் பண்ண போறோம் புக் பேக்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? Tக்கு T half னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இந்த ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த கான்சன்ட்ரேஷன் பாதியா குறையிறதுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படுதோ அதுதான் T half. அப்ப இதுல பாதி அப்படிதானே. சோ இதுல பாதினா என்ன வரும்? A0 by 2. ஓகே, இந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்ல பாதியா குறையிறதுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படுதோ அதுதான் T half. அப்ப A இருக்க இடத்துல நான் இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் இந்த ஈக்குவேஷன்ல. சோ K equal to 2.303 by T க்கு பதிலா T half into log of A0 by A க்கு பதிலா A0 by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகே, சோ இங்க ரெண்டு டிவிஷன் இருக்கு அப்படினா ஒரே டிவிஷனா மாத்துறதுக்கு இந்த டிவிஷன் என்ன ஆகும்னா ரெசிப்ரோக்கலா மேல போகும். ஓகே, சோ அதே ஈக்குவேஷன்ல அப்படியே எழுதுறேன். K equal to 2.303 by T half log of A0 ஓட கான்சன்ட்ரேஷன் அப்படியே இருக்கும் இன்டு இது என்ன ரெசிப்ரோக்கலா மாறிடும். சோ 2 by A0 ஓட கான்சன்ட்ரேஷன், இங்க டிவிஷன் பை 1 ன்னு அர்த்தம். இப்ப காமனா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் கேன்சல் ஆயிருமா? A0 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கு? 2.303 by T half into log 2 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் வரும் ரைட்டா. சரி, இப்ப K equal to இப்போ நமக்கு வந்து T half தான தேவை. சோ T half equal to 2.303 by இந்த K அந்த சைடு போகும்போது டிவிஷன்ல போயிடும் into log 2. இப்போ நமக்கு log 2, log 3, log 10, log 100, log 1000 இந்த மாதிரியான வேல்யூஸ் எல்லாமே நமக்கு கான்ஸ்டன்டா தெரியணும். நீங்க log 2 ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 0.3010. சோ இத 10th லெவல்லே படிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ கான்ஸ்டன்டா உங்களுக்கு தெரியும். இந்த வேல்யூவை இங்க நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. சோ 2.303 into log 2 க்கு பதிலா 0.3010. இது ரெண்டையும் நீங்க பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 0.6932 அப்படின்ற வேல்யூ வரும். 0.6932 by K. இதுதான் T half க்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கைனெடிக்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இப்போ இதை வச்சு நமக்கு சம் கேட்பாங்க. அந்த சம் 3 மார்க்லயும் கேட்கலாம், 1 மார்க் சம்லயும் கேட்கலாம். ஒரு ரியாக்ஷனுக்கு T half வேல்யூ கொடுத்துருவான், அந்த ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு கொடுத்துட்டு அதோட ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணுன்னு கேட்கலாம். இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சா வேல்யூ சைடுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அல்லது ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் இவ்ளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதோட T half வேல்யூ என்ன வரும் அப்படின்றத கேட்போம். அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 3 மார்க் क्वेश्चन நினைக்கிறேன். ஓகே, அது நீங்க பாத்துக்கோங்க. சோ இதுவரை தான் நம்ம புக்ல இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்றேன், அது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ இந்த T half of first order reaction is இது எப்படி இருக்கு? இந்த ஃபைனல் ஈக்குவேஷன்ல நான் என்ன சொல்லிருக்கேன்? A0 னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், A னா ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். இப்போ இந்த ஃபைனல் ஈக்குவேஷன்ல பாருங்க, எங்கேயாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இருக்குதா? சோ எங்கேயுமே இல்ல, இந்த வேல்யூ தான் இருக்கு. அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய T half வேல்யூ பாத்தீங்கன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. சோ அது முக்கியமான ஒரு 1 word question. சோ அதை யூஸ் பண்ணி தான் நமக்கு क्वेश्चनலயே கேட்பாங்க. The T half of
first order reaction is independent. Okay, so independent of initial concentration. அத நீங்க வேர்டிங்ஸ்ல எழுதிக்கணும் ரைட்டா. initial concentration இந்த மாதிரி பாக்ஸ் போடக்கூடாது, ஃபுல்லா கான்சென்ட்ரேஷன் எழுதிக்கோங்க. சோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த ரியாக்ஷன்ல பாருங்களேன், 0.6932ன்றது ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ. இந்த k அப்படின்றது ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், ரேட் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம், இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். அப்ப ரெண்டுமே கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்னொரு கான்ஸ்டன்டால நம்ம டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சரும் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அப்ப இந்த t half அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ. ஓகே, சோ இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், t half தெரிஞ்சா k வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம், k தெரிஞ்சா t half வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். சோ இது t half and k values can be calculated. சோ நீங்க இந்த ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணிட்டு இந்த மூணு பாயிண்டை நீங்க கீழ வந்து எழுதிக்கோங்க. ஓகே, can be calculated. சோ இவ்வளவுதான். இதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கும் அந்த t half-க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இப்போ உங்க புக் பேக்ல பாத்தீங்க அப்படின்னா இது எத்தனாவது क्वेश्चनல இருக்குன்னா, 4வது क्वेश्चनல இருக்கு. define half life of a period, show that for a first order reaction half life is independent of initial concentration. சோ பாத்தீங்களா, அததான் நான் இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதி இருக்கேன். அப்ப நீங்க எழுதிட்டு இந்த ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ எழுதுறீங்க, இதுக்கு பதிலா இத சப்ஸ்டிட்யூட் பண்றானே எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த ரெண்டு ஸ்டெப் கூட தேவையில்ல, டைரக்டா இத நீங்க கேன்சல் பண்ணிட்டு வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சரை மட்டும் கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். ஓகே, எழுதிட்டு இந்த மூணு பாயிண்ட மறக்காம ரைட் பண்ணிருங்க. இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட்க்கும் t half குள்ள ரிலேஷன்ஷிப். இதே மாதிரி ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கும் இந்த half life period குள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி பார்க்க போறோம் ரைட்டா. t half and rate constant for zero order reaction. சோ நேத்து தான் இதோட ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம என்ன பண்ணோம், டிரைவ் பண்ணோம். அப்படிதான் அந்த ஈக்குவேஷன்ல. சோ அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த ரேட் கான்ஸ்டன்ட் குள்ள வேல்யூ எழுத போறோம். சோ ஜீரோ ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் k is equal to a minus a naught by 2. இதுதான் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு உண்டான ரேட் கான்ஸ்டன்ட்க்கு உண்டான வேல்யூ. இப்போ நான் அதுல என்ன பண்ண போறேன், இந்த a நாட்டுக்கு பதிலா நம்ம a நாட்டுக்கு பதிலா என்ன போட போறோம். சோ இந்த a நாட்டோட கான்சன்ட்ரேஷன் பாதியா டிக்ரீஸ் ஆகணும். அப்படிதான் a நாட்டோட கான்சன்ட்ரேஷன் by 2. இதெல்லாம் என்ன பண்ண போறேன், a க்கு இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பிளஸ் வந்து இந்த t க்கு பதிலா t half. சோ இதெல்லாம் வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் ரைட்டா. சோ ஜீரோ ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட், ஒரு நிமிஷம் வேல்யூஸ் மட்டும் பார்த்துக்கலாம். So half life period of zero order reaction kunana value k equal to a naught minus a. Okay, initial concentration minus final concentration divided by t. 2 கிடையாது t. அந்த t இருக்க இடத்துல நான் t half ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன், a இருக்க இடத்துல a naught அப்படினு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். எதனால அப்படினா நம்ம ரெண்டு பேருக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்க போறோம். அப்ப k equal to a naught minus a க்கு பதிலா a naught by 2 divided by t க்கு பதிலா t half ரைட்டா. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா, இதுல பாருங்க, இங்க கீழ வந்து டிவிஷன்ல 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. சோ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் அல்லது எல்சிஎம் எடுத்துக்கலாம், என்ன பண்ணாலும் ஓகே. நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றேன். அப்ப k equal to 2 into a naught ஓட கான்சன்ட்ரேஷன் minus a naught ஓட கான்சன்ட்ரேஷன் whole divided by இந்த ரெண்டை என்ன பண்ணிக்கணும், மல்டிபிள் பண்ணிக்கணும். அப்ப 2 into 1 வந்து 2. இப்ப ரெண்டு a naught இருக்கு, இங்க ஒரு a naught இருக்கு, ரெண்டுல ஒன்னு போனா 1, அப்ப ஒரே ஒரு a naught தான் இருக்கும். இதுல whole divided by t half னு வரும் ரைட்டா. சோ k equal to அப்ப இது என்ன வரும் அப்படினா a naught by 2 whole divided by t half. ரெண்டு டிவிஷன் இருக்கு, சோ ஒரே டிவிஷனா கன்வர்ட் பண்றதுக்காக k equal to இத நம்ம ரெசிப்ரோக்கலா மாத்திரலாம். ஓகே, a naught by 2 into t half by 1 அப்படினு சொல்லி வரும். சோ இதுதான் நம்மளுடைய ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்க்கும் உண்டான வேல்யூ ரைட்டா. சோ a naught by 2 இருக்கு, இதுல 1, சோ 1 by t half ரைட்டா, கரெக்ட்டா போடணும் 1 by t half. இப்போ எனக்கு t half மட்டும் தான் வேணும். சோ t half இந்த சைடும் k அந்த சைடு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் t half equal to a naught
divided by 1 னா 1 தான். So 2 into k. இதுதான் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கும் டி ஹாஃப்க்கு உண்டான ரிலேஷன்ஷிப். ஸோ நம்ம இதை கூட கொஸ்டின் வந்து கேட்கலாம். இப்போ இந்த ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல ஏ நாட்டோட கான்சன்ட்ரேஷன் எங்கேயுமே இல்ல, பட் இங்க வந்து ஏ நாட்டோட கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஏ நாட்னா, ஸோ இந்த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுடைய டி ஹாஃப் வேல்யூ ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் depends on initial concentration. So இந்த வார்த்தை இம்பார்ட்டன்ட். இப்போ புக் பேக்ல அந்த क्वेश्चन இருக்குனா இத அப்படியே மாத்தி கூட கேட்கலாம். initial concentration of the reactant. So இத வந்து நீங்க போட்டுக்கோங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் இந்த T half ஓட வேல்யூ பாருங்களே. T half ஓட வேல்யூ is directly proportional to A naught ஓட concentration. அப்படிதானே? இது மேல இருக்கு, இது மேல இருக்கு. அப்ப இது directly proportional to. இது இன்கிரீஸ் காணிச்சுனா இந்த concentration value என்ன ஆகும்? increased ஆகும். ஓகே? நெக்ஸ்ட் இந்த T half ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா inversely proportional to rate constant value. rate constant value increased ஆனா T half value decrease ஆகும். T half value increased ஆனா rate constant ஓட value decrease ஆகும். அப்படிதானே? ஏன்னா டிவிஷன்ல இருக்கு. so inversely proportional to. so இந்த வார்த்தைகள்லாம் எதுவுமே புக்ல இல்ல, பட் கண்டிப்பா நமக்கு ஒன் வேர்ட்ஸ்ல அண்டர்ஸ்டாண்டிங் क्वेश्चंसல கேட்பாங்க. சோ இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. இதுதான் இந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். சோ இதோட இந்த ரேட் கான்ஸ்டன்ட்ல இன்னும் ஒரே ஒரு ரேட் கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்கு. சூடோ ஆர்டர் ரியாக்ஷன்னா என்ன, அதையும் கண்டினியூஸா சேர்த்து அப்படி நான் சொல்லிடுறேன், பாத்துக்கோங்க. சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லி தலைப்பு இருக்கு. சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சோ நீங்க பயாலஜில எல்லாம் படிச்சிருப்பீங்க, சூடோ ஃப்ரூட்ஸ் சொல்லி. சூடோ அப்படினாலே ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சூடோ ஆர்டர் ரியாக்ஷனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா? சோ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படிங்கும்போது அங்க எனக்கு ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கணும். அப்படிதானே? A plus B அப்படின்ற ரெண்டு ரியாக்டன்ட் சேர்ந்து ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணுது. இப்போ எனக்கு நான் ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன பண்ணுவேன்? rate is equal to k into A ஓட கான்சன்ட்ரேஷன், B ஓட கான்சன்ட்ரேஷன். சோ செகண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டேன், அதனால A பவர் 1 B பவர் 1 இந்த ரெண்டு பவரையும் நம்ம ஆட் பண்ணா அதோட ஆர்டர் கிடைச்சிரும். அப்படிதானே? அப்ப A plus B தான் எடுக்கணுமா அப்படின்னா 2A gives product அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சங்க போட்டாலும் A பவர்ல 2 வரும், அதுவும் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் தான். ஓகே, இப்போ ரியாக்ஷனோட ஆர்டர் பாத்தீங்கன்னா ஜீரோவா இருக்கலாம், ஃபிராக்ஷனலா இருக்கலாம், இன்டிஜரா இருக்கலாம். இது நம்ம டிஃபரன்ஷியல்ஸ்ல படிச்சிருக்கோம். ஒரு ரியாக்ஷனுடைய ஆர்டர் அப்படின்றது இட் மே பி 0 ஆர் இன்டிஜர் ஆர் வந்து ஃபிராக்ஷனல். அப்படிதானே? சரி, இப்போ நம்ம ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் நான் எழுதிட்டேன். இந்த ரேட்டுக்கு வந்து நான் எழுதிட்டேன் k equal to A பவர் 1 B பவர் 1 ன்னு சொல்லி எழுதியாச்சு. இப்போ இந்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃபரண்டான கான்சன்ட்ரேஷன்ஸ் இருக்கு. A and B அப்படின்ற ரெண்டு ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன்ஸ் இருக்கு. அப்ப அந்த ரெண்டு ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன்ஸையும் நம்மளால சைமல்டேனியஸா அக்யூரேட்டா மெஷர் பண்ண முடியாது. ரைட்டா? சோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை ஆல்டர் பண்ணுவாங்க. அப்படி ஆல்டர் பண்றதுக்கு என்ன செய்வோம்? ஒன் ஆஃப் த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன்ஸை நம்ம கான்ஸ்டன்டா வச்சுக்கிடுவோம். அந்த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷனை ஒரு சால்வெண்டா எடுத்துக்கலாம். சால்வெண்ட் வந்து வாட்டர், அமோனியா, எத்தனால், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சால்வெண்டா எடுத்துட்டு இன்னொரு கான்சன்ட்ரேஷனை மட்டும் இந்த ரேட் ரியாக்ஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது மாதிரி நம்ம ஆல்டர் பண்ணுவோம். அப்போ ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா ஆல்டர் பண்றதுக்கு பேரு தான் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சோ இந்த क्वेश्चन ரொம்பவே முக்கியமான 3 மார்க் क्वेश्चन, நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் இந்த ரியாக்ஷனுக்கு உண்டான டெஃபினிஷன் சரி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்க புக்ல கொடுத்திருக்காங்க. ஆசிட் ஹைட்ராலிசிஸ். ஆசிட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர். இந்த எஸ்டருக்குள்ள ஜெனரல் ஃபார்முலால நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நடத்தமா நான் சொல்றேன். இப்போதைக்கு RCOOR இதுதான் வந்துட்டு எஸ்டருக்குண்டான ஜெனரல் ஃபார்முலா. இங்க நமக்கு ஒரு எஸ்டர் கொடுத்திருக்காங்க, மெத்தில் எத்தனோயேட் அப்படின்ற ஒரு எஸ்டர், CH3COOCH3. ஓகே, சோ மெத்தில் எத்தனோயேட் அப்படின்ற ஒரு எஸ்டர் கொடுத்தாச்சு. இந்த எஸ்டரை பாத்தீங்க அப்படின்னா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது H2O, அப்போ ஒரு H+ முன்னாடி ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா வாட்டர் வந்து H+ ஆகும், OH- ஆகும், ஸ்ப்ளிட் ஆகுமா? அப்போ H+
H plus OH minus split ஆகும். இந்த bond அப்படி break ஆகும். So CH3OH உம் CH3COOH உம் கிடைக்கும். Acetic acid உம் ஃபார்முலா கரெக்டா எழுதிக்கோங்க. CH3COOH உம் CH3OH மெத்தனாலும் கிடைக்கும். ஒரு எஸ்டரை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஒரு ஆசிட் முன்னாடி அது ஆசிட்டையும் ஆல்கஹாலையும் தரும். அந்த ஆசிட் ஆல்கஹால ஒரு ஆசிட் முன்னாடி ரியாக்ட் ஆனா எஸ்டர் கிடைக்கும். இது ஒரு ரிவர்ஸ் ரியாக்ஷன் சரியா. அதனால ஈக்லிபிரியம் சிம்பிள் கூட இந்த ரியாக்ஷனுக்கு போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க எஸ்டர்ங்கிறது ஒரு ரியாக்டன்ட், வாட்டர்ங்கிறது ஒரு ரியாக்டன்ட். இந்த ரெண்டு ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷனையும் இந்த ரியாக்ஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கும். சோ இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ ரெண்டு ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் என்னால ப்ராப்பரா டிட்டர்மைன் பண்ண முடியாது. அதனால ஒரு ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷனை நான் சால்வெண்டா எடுத்துட்டு அதை கான்ஸ்டன்டா வச்சுக்கிறேன். இங்க வாட்டரை சால்வெண்டா வச்சுக்கிறோம். அப்போ இந்த ரியாக்ஷனோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா இந்த எஸ்டரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். சோ ரேட் இஸ் ஈக்குவல் டு இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் CH3 COO CH3 இதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதனால இதுக்கு பேரு சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இன்வெர்டேஷன் ஆஃப் கேன் சுகர். இன்வெர்டேஷன் ஆஃப் கேன் சுகர் இதை நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிளாவும் சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த இன்வெர்டேஷன் ஆஃப் கேன் சுகர் பாத்தீங்கன்னா அதோட ஃபார்முலா C12H22O11. இதை வாட்டரோட நான் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கிடைக்கும். C6H12O6 2 மாலிக்யூல் கிடைக்கும் ரைட்டா, குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். இங்கே பாருங்க ரியாக்ஷனோட ரேட் வந்து ரெண்டு கான்சென்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கு. பட் வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் வந்து நம்ம கான்ஸ்டன்டா எடுத்துக்கிட்ட போறோம். சோ இந்த ரியாக்ஷனுடைய ரேட் பாத்தீங்க அப்படின்னா இந்த C12H22O11 இந்த கேன் சுகரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதனால இதை ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்றோம். உங்க புக்ல அழகான டெஃபினிஷன் கொடுத்திருப்பான் பாருங்க. Kinetic study of higher order reaction is difficult to follow. For example, in a study of a second order reaction involving two different reactants, the simultaneous measurement of change in the concentration of both reactants is very difficult. To overcome such difficulties, a second order reaction can be altered to a first order reaction. So இந்த வார்த்தையில ரொம்ப important. By taking one of the reactant is large excess. Such reactions are called first order pseudo first order reaction. So example கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நீ பாத்துக்கோ ரெண்டு எக்ஸாம்பிள். எந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த எக்ஸாம்பிள் நீங்க ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.